ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சத்திரத்திலே நாம் இதில் 30 எபிசோட் பார்த்துருக்கோம். இது 31வது எபிசோட். போன எபிசோடில் கும்பகோணம் மடத்தில் சின்ன தீர்த்தருடைய ஆசை பெற்று அங்கிருந்து அவர்கள் மாட்டு வண்டி மூலமாக காவேரிப்பட்டினம் புறப்பட்டு வருவதாக பார்த்தோம். காவேரிப்பட்டினம் புறப்பட்டு வர வழியில் இரவுரம் பயணம். காலையில் கிளம்பியும் மாட்டு வண்டி இரவுரம் பயணம். அதிகாலையில் ஒரு கிராமத்துக்கு வராங்க. சரஸ்வதியும் வெங்கட்நாத் மாத்திரம்தான், கோபமாக வரல. இவங்க அந்த அந்த காலையில் இறங்கணுன்னா ஒரு நல்ல ஒரு தடாகம் இருக்குது பக்கத்தில் கோயிலுக்கு. அதை பார்த்த உடனே வண்டியை விட்டு இறங்கி அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த தடாகத்துலேருந்து கை கால் கழுவிட்டு யோஜனை பண்ணிருக்காரு. இங்கே ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் புறப்பட்டு ரெஸ்ட் எடுத்து போகலான்னு நினைக்கும் போது அந்த ஊர்லேருந்து ஒரு பெரிய பணக்கார போல் தோற்றமளித்து ஒருவர் இவரை பார்த்துட்டு, சாமி உங்களை பார்த்தா வெளியூர்னு வர மாதிரி தெரியுது, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு. இல்லை, நான் கும்பகோணத்துக்கு வந்துட்டுருக்கோம், இப்போ காவேரிப்பட்டினம் போகலான்னு இருக்கோம், போகிற வழியில் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டு சொல்லுங்க, ஏதாவது மாத்வா ஃபேமிலி ஏதாவது இருக்கான்னு சொல்லி வெங்கடாநாதர் கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறார், சுவாமி நானே மாத்வா தான், என்னோட பேர் பீமராயா, எங்கள் வீட்டில் சேத் சமாராதனை நடக்குது. நீங்கள் உங்களை பார்த்தா நல்லா படித்த ஒரு தேஜஸ்னா ஒரு மகாத்மா போல தெரியுறீங்க. தயவுசெய்து நீங்களும் உங்கள் மனைவியும் எங்கள் வீட்டுக்கு வந்து சமாராதனையில் கலந்து கொண்டு உணவருந்தி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பயணத்தை நீங்கள் தொடரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பக்தியும் வினயத்தோடையும் பணிவோடும் சொல்கிறார். அவருடைய பணிவு வேங்கனாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சரி நான் வரேன்னு சொன்ன உடனே வேங்கனார் அழைத்து கொண்டு அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். அதே ரோடில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெரிய வீடு, அங்கே சமாராதனைக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்து தடபடாலாம் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுக்குறாங்க. இவங்களோட லக்கேஜ் எல்லாம் அந்த ரூமில் வைக்கிறாங்க. வச்சுட்டு மீண்டும் வெங்கடநாதர் சரஸ்வதி பெண்கள் எல்லாம் அழைத்து கொண்டு அவர்கள் உள்ளே அழைத்து செல்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. வெங்கடநாதர் அங்கிருந்து மீண்டும் அந்த சரோவருக்கு அந்த இதுக்கு வந்து அந்த நீர்நிலைக்கு வந்து அங்கே குளிச்சுட்டு மடியாகி மறுபடியும் அங்கே இந்த வீட்டுக்கு வந்து கோர்ட் யார்டில் முன்னால் அந்த வாசலில் உட்காந்து சந்தியாவந்தனம் தேவ பூஜை பண்ணிவிட்டு பாராயணம் பண்ணிட்டு இருக்காரு. பாராயணம் பண்ணி ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து ஒரு ஆஜான் பகவான் ஒரு இளம் வயதுன்னு ஒருத்தன் வரான். இவர் பார்த்துட்டு, என்ன வெளியூர்னு வந்திருக்கீங்களா? ஆமாம் வெளியூர்னு வந்திருக்கேன் சொன்னேன். சாப்பாடுன்னா எல்லோரும் வந்துடுவீங்களே, ஆனால் ஒருத்தர் எந்த உபகாரம் பண்ண மாட்டீங்க, சாப்பாட்டு மாதிரி வந்திருக்கேன்னா அவன் நிஷ்டூரமாக அந்த சிறு வயதுன்னு கொஞ்சோட மரியாதை இல்லாமல் பேசுகிறான். வேங்கநாதர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது வெளிக்காட்டிக்காமல், உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பணிவாக சொல்கிறார். அதான் பெரியவர்களுக்கு எவ்வளோ உயர அடக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அடக்கம் ஒரு அமைதி தான் அவர்களை உயர்த்துகிறது. அவ்வளவு அந்த சரியான ஒரு படிப்பறிவு இல்லாதவன் சும்மா ஒரு பந்தா பண்ணிட்டு திருப்பிடுவேன். இவரை பார்த்து அந்த மாதிரி சொன்ன உடனே கோபத்தை வெளிக்காட்டாமல் கோபப்படாமல், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச நான் செய்கிறேன்னு சொல்கிறார். வந்துட்டு அந்த நாளுக்கெல்லாம் சந்தனம் வச்சு கொடுக்கணும், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இவரோட அனுமதி கேட்காம அவன் பாட்டுக்கு அங்கிருந்து வந்தால் ஒரு சந்தனக்கல், சந்தனக்கட்டை, கொஞ்சம் பேலால தீர்த்தம், அப்புறம் இன்னொரு தட்டு சந்தனம் சேர்க்கிறது எடுத்து வைக்கிறதுக்கு தட்டு எல்லாம் கொடுத்துட்டு அவன் பாட்டு போயிட்டான். சரி இவர் ஒன்றும் சொல்லலை. கடைசியில் உட்காந்து ஒரு பாட்டுக்கு அரைக்கிறார். ஏன்னா பாராயணம் நடந்துட்டு இருக்கு. அந்த சுத்த பாராயணம் பண்ணிட்டே அரைக்கிறார். சரஸ்வதி அங்கிருந்து பார்த்துட்டு, எப்பேற்பட்ட ராஜாக்களுடைய பெருமை அவர்களால் புகழப்பட்டவர், அவரால் போற்றப்பட்டவர் குரு விஜயேந்திரர் சுதீந்திரரிடமெல்லாம் நல்பெயர் பெற்றவருடைய பிரியமான சிஷ்யர், அவர் எவ்வளவு கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்களேன்னு நினச்சி கண்ணில் தண்ணி வருது அவங்களுக்கு. வெங்கடநாதர் கவனிச்சு உடனே சைகை காட்டுறார், அழாதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு சூக்த பாராயணம் பண்ணிட்டே அவர் அரைக்கிறார். அது வருஷ கிரமத்தில் அவங்க பாராயணம் பண்ணணும். இதுக்கப்புறம் இதுக்குன்னு பண்ணணும். அந்த வருஷத்தில் சந்தனம் இருக்கும்போது அக்னி சூக்த பாராயணம் வருது. அக்னி சூக்தம் பாராயணம் பண்ணிட்டே சந்தனம் எல்லாம் அரைச்சி முடிச்ச உடனே அதுக்குள்ள அங்கே எல்லாம் அந்தனர்கள்லாம் சாப்பிட உட்கார வச்சாச்சு. எல்லாம் தீர்த்தம் கொடுக்குறாங்க. தீர்த்தம் கொடுத்தா எல்லாரும் சந்தனம் கொடுக்கணும். இந்த பையன் சந்தனத்தை எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் சந்தனம் கொடுக்குறான்.
சந்தனம் பூசணும், ஒரு 30-40 பேருக்கு சந்தனம் எடுத்து பூசணும். ஓன்னு கத்துறாங்க எல்லாரும். எரியுது உடம்பெல்லாம், எரியுது உடம்பெல்லாம், கொப்பளம் வந்துருச்சு, எரியுதுன்னு கத்துறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஹவுஸ் ஓனர், எஜமானர், எங்க நம்ம காலையில் கூப்பிட்டு வந்தா இவர் அந்த மகாத்மா வரவேலி தீர்த்தம் வாங்கிக்கலன்னு சொல்லிட்டு இவரை தேடிட்டு வந்து இவர் இங்கே வெளியில் நின்று உட்கார்ந்துருக்காரு. சுவாமி நீங்க வந்து தீர்த்தம் வாங்கிக்கலையே அப்படின்னா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது உள்ள இருந்து ஒரு ஒவ்வொன்று இறைச்சல். உடனே இவர் என்னன்னு தெரியாம அந்த பீமராயர் வந்து உள்ள போய் பார்த்தா எல்லாம் கத்துறாங்க. உடம்பெல்லாம் எரியுது, சந்தனம் பூசணும், உடம்பெல்லாம் எரியுது, உடம்பெல்லாம் கொப்பளம் ஆச்சு என்று சொல்லி அலறாங்க. அப்ப என்னாச்சு, சந்தனத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டபோது அந்த ராமாச்சாரியாங்கிறவர், அவர் தான் அந்த புரோகிதர், அவர் கேட்கிறாரு அவன் பையன்கிட்ட, நீ என்ன அரைச்ச, என்ன போட்டு அரைச்ச, ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னா, அரைக்கல, இதோ இந்த பேர் தான் அரைச்சாருன்னு சொல்றாரு. இவர் பார்த்தா பெரிய மகாத்மா இருக்கு, இவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேல கோவப்படுறாரு. அப்புறம் சுவாமி ஏதோ ஒரு அபச்சாரம் தவறு நடந்திருக்கு, அதனால எல்லாம் எரியுது, இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் யோஜனை பண்றாரு. பண்ணிட்டு சொல்றாரு, சரி அந்த சந்தனத்தை கொண்டு வாங்க கொடுத்துட்டு உடனே அது வந்து தரையில வந்து சங்கல்பம் பண்ணி வர்ணசுப்தம் பாராயணம் பண்ணி, அந்த கை வச்சு வர்ணசுப்தம் பாராயணம் பண்ணி பகவானை வேண்டுற. அப்புறம் இந்த சந்தனம் கொடுத்து எல்லாத்தையும் இப்போ பூச சொல்லுங்க அப்படிங்கிறார். பூசணும் எல்லாத்துக்கும் உடம்பெல்லாம் குளிச்ச உடனே இவர் இங்க வர்ணசுப்த பாராயணம் பண்ணவே அவங்களுடைய உடம்புல எரிச்சல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. இந்த சந்தனம் பூசினா ரொம்ப குளிச்சா எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இந்த மாற்றத்தை கேட்ட பீமராயன், இவர் யாரோ மிகப்பெரிய பரமாத்மா, பெரிய மகாத்மா, இவரை பற்றி தெரியாம நாங்க போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். ஏதோ அபச்சாரணத்துக்கு தப்பா எடுத்துக்கூடாது, தெரியாம அந்த பையன் பண்ணிட்டான்னு அவர் கெஞ்சிறார். வெங்கண்ணா அதை சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிராமணர்களுக்கு சந்தனத்தை கொடுத்து நான் சேவையா செய்தேன், அவ்வளோதான், எனக்கு அதனால வருத்தமெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப சரஸ்வதி பாய் கண்ணில் மறுபடியும் தண்ணி வருது, ஆனந்த கண்ணீர். தன் கணவனுடைய நிலைமையை புரிந்து கொண்டவர், தன்வர் எப்ப ஏற்பட்டவர்ங்கிறது இறைவன் மக்களுக்கு காட்டிட்டான்னு அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருது. அதையும் வெங்கடநாதன் கவனிக்கிறார். அந்த சந்தன மூசல் ஒருத்தர் வந்து இந்திக்கு 55-60 வயசு இருக்கும், அவர் வந்து இருந்து வர்றாரு. சந்தனத்தை அரைத்த மகாத்மா யார் பார்க்கணும். இவர் வந்து இவரை பார்த்துட்டு 2 நிமிஷம் அவர் அப்படியே உத்து பார்த்துட்டு சொல்லாரு, ஆச்சாரிய நீங்களா, நீங்க வேங்கடநாதாச்சாரல்வா அப்படிங்கிறார். ஆமா நான் வேங்கடநாதாச்சாரம். உடனே அவர் சொல்றாரு, ஐயா உங்களை போய் எல்லாரும் இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே, பீமராய் அந்த ஹவுஸ் எஜமான் பார்த்து கேட்கிறாரு, இது யார் தெரியுமா உங்களுக்கு? ராஜா மதுரை ராஜாட்ட அவர் வந்து பரிசுகள் வாங்கி அவருடைய நன்மதிப்பை பெற்றவர், அவரால் போற்றப்பட்டவர், அவரால் மரியாதை செய்யப்பட்டவர், சுரீந்திர விஜயனுக்கு பிரியமான சிஷ்யர் இவர் வந்து இந்த மாதிரி அவர்கிட்ட வேலை வாங்கின மகா தப்பு அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க எல்லாரும். இப்போ என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நான் ஒன்றும் தப்பா எனக்கு ஏன் இதெல்லாம் கவலைப்படுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவர் அந்த ஹயக்ரீவாச்சாரங்கிற அந்த உள்ள இருந்து எந்திரிச்சு வந்தவர் அந்த பீமராயர்கிட்ட இந்த ராமாச்சார்கிட்ட கேட்கிறாரு, அந்த புரோகிதர்கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டார். இல்லை தெரியல, ஆனா பெரிய மகாத்மான் மாத்த தெரியுது, பெரிய ஞானி அப்படிங்கிறது தெரியுது, ஆனா இவர் யாருன்னு தெரியலன்னாரு. உங்களுடைய குரு நிம்மன பட்டருடைய மகன் வெங்கடநாதாச்சாரங்கிறார். அப்படியான்னு சொல்லிட்டு உடனே காலை விடுகிறார். குரு புத்திரரா நீங்க, எனக்கு தெரியாம போச்சேன்னு சொல்லி ஒரு காலை விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு, என் பையனை மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டு அவனை மன்னிச்சுக்கன்னு சொன்னவன். அந்த பையனை வந்து இவர் காலை விழுந்து, நான் தவறு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுங்க, இனிமே வாழ்க்கையில் நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி துறவான் சொன்னவனு. எல்லாரும் சமாதானம் பண்ணி இவரை அழைத்து வந்து அவருக்கு மரியாதை கொடுத்து அவரையும் சரிச்சு உட்கார வச்சு ஒரு தீர்த்தம் கொடுத்து போஜனம் சேவிக்கிறார்கள். எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண உடனே அவர் வந்து எஜமான் இந்த பீமராயர் என்ன ஒரு பெரிய பண முடிப்பை கொடுத்து இதை நீங்க தர்ஷனா எடுத்துக்கணும்னு சொல்றாரு. நான் கேட்கிறாரு, எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க? அதான் அப்பே எல்லாத்தையும் கொடுக்குமா, எனக்கு தர்ஷனம் கொடுக்குறீங்களா, பூரம் அதுக்கு மேல வேண்டாங்கிறார். இல்ல நாங்க செய்த அபச்சாரம் பாவ பரிகாரமாக இது இருக்கட்டும் சொல்லி கொடுக்கிறார். அதை வாங்கின வேங்கடநாதர் உடனே அந்த பணத்தை அப்படியே அங்கிருந்து பிராமணருக்கு எல்லாத்தையும் பங்கு பிடிச்சு கொடுத்தார். ஒரு பைசா எடுத்துக்கல. எல்லாம் சரஸ்வதி பார்த்துட்டே இருக்காங்க. இவர் கொஞ்ச நேரம் கழித்து அவர்கிட்ட விடை பெற்று வண்டி ஏறி மறுபடியும் காவேரிப்பட்டினம் போக்கி வர்றாங்க. அந்த வண்டியில சரஸ்வதியும் வெங்கடநாதர் அப்படியே பேசிட்டே போறாங்க. சரஸ்வதி கேட்கிறாங்க, நீங்க பெரிய மந்திர சித்தர் அவர், நீங்க அக்னி சுத்தம் சொன்ன உடனே அக்னி ஆவிர்பவிச்சு, வருண சுத்தம்னா வருணன் வந்துச்சு, விழுந்துச்சு. உங்களுக்கு இவ்வளவு, உங்க வாக்குக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு தான் பார்த்துன்னு சொல்லிட்டு பெருமையா சந்தோஷம் சொல்றாங்க. வேங்கடநாதர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது,
அது என்னுடைய மந்திரத்தோட மகிமை இல்லை. நீ முதல்ல நான் வந்து கீழே உட்காந்து சந்தனம் அடிக்கும் போது என்னை பார்த்துட்டு வருத்தத்தில் துக்கத்தினாலே கண்ணீர் விட்டாய். இந்த மாதிரி என்ன அவமரியாதைப்படுத்துறாங்களேன்னு ஒரு ஆதங்கத்தில் உள்ளக்கூடிய அந்த கோபத்தில் நீ கண்ணீர் விட்டாய். அந்த அதுதான் கோபாக்னி தான் அந்த சந்தனத்திலே பரவுச்சு, என்னுடைய இது இல்லை அப்படின்னு தமாஷா சொல்றாரு. அதே மாதிரி நீ மறுபடியும் நான் வந்து எல்லாரும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட உடனே மறுபடியும் நீ கண்ணில் தண்ணி விட்ட. ஆனந்த பாஷ்பம், சந்தோஷம், மனம் குளிர்ந்து நீ கண்ணில் தண்ணி விட்ட. அதனால வரணும் அதில் அவகாரம் பண்ணி ஆகி மனம் சந்தனம் குளிர்ந்து எல்லாம் சொன்னுச்சு. அதனால நான் மந்திர சித்தன் அல்ல, நீ தான் மந்திர சித்தின்னு சொல்லி 2 பேரும் சமாஷா 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு ஒரு விதமாக காவேரிப்பட்டினம் 2 பேரும் வந்து சேர்ந்துடுறாங்க. காவேரிப்பட்டினம் வந்த உடனே ரங்கநாதன் அந்த கலாசாலை வித்யாபீடத்தை மறுபடியும் ரிவைவ் பண்ணி அதை மறுபடியும் ஏன்னா நடுவில் திம்மணப்பட்டு காலமானவர் அந்த ஊரில் யாருமே இல்லை. அது அப்படியே அந்த வித்யாபீடம் அப்படியே வேலை இல்லாமல் ஸ்தம்பிச்சு போச்சு. மறுபடியும் அதை ரிவைவ் பண்ணி எல்லா மாணவரும் சேர்த்து அவர்களுக்கெல்லாம் பாடம் கற்பிக்கிறத ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மீன் டைம் சரஸ்வத்தம்மா கருவுற்றார்கள். அது தகவல் தெரிஞ்ச உடனே ராமச்சந்திரன் கோபி அம்பா வந்துடுறாங்க. மருமகளை பார்த்துட்டு அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்து அவங்களுக்கு அப்படியே கண் போல அப்படி பார்த்தாங்க. ஒரு மலரை எப்படி கண் பண்ணோம் அந்த மாதிரி சரஸ்வதியை கோபிகாம்பா கண்ணும் கருத்தாக பார்த்தார்கள். 5 மாதத்தில் செய்ய வேண்டிய ரிச்சுவல்ஸ் சடங்குகள், 7 மாதத்தில் செய்யக்கூடிய சீமந்தம், பும்சவனம் இதெல்லாம் வெங்கடாஜர் சிறப்பாக செய்து அவங்க அப்பா வீட்டுக்கு சரஸ்வதியை கூட்டு போறாங்க. வெங்கடாஜர் வாசுதேவாச்சாரன் கூட்டு போறாரு. அங்கே வந்து சரஸ்வதி பாய் வந்து ஒரு சில மாதங்கள் 2 மாதம் கழிச்சு நல சம்வத்சரம் சைத்திர சுக்ல சப்தமி தினம் ஒரு சுப லக்னத்திலே சரஸ்வதி அம்மா ஒரு ரத்தினம் போன்ற ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு தேஜஸா நல்ல அழகா இருந்தது. இந்த செய்தி கோபிகாம்பாக்கும் குருராஜாச்சார் தம்பதிகளுக்கும் வேங்கடநாதருக்கும் தெரிவிக்கப்பட்டது. இது தகவல் தெரிஞ்ச உடனே மாதிரி குழந்தை பிறந்து தெரிஞ்ச உடனே காவேரிப்பட்டினத்திலிருந்து வெங்கடநாதரும் கோபிகாம்பாவும் அவங்க மாமனார் வீட்டுக்கு வராங்க. வாசுதேவாச்சார் வீட்டுக்கு வராங்க. வாசுதேவாச்சார் வீட்டுக்கு வந்து ஒரு சுத்தி புண்ணியாச்சாரம் உடனே ஜாதக நாமரம் எல்லாம் பண்ணி அந்த குழந்தைக்கு லட்சுமி நாராயணன் என்று பெயர் சூட்டுகிறார் வேங்கடநாதர். இப்படியாக அவருக்கு ஒரு ஆண் வாரிசு, வெங்கடநாதனுக்கு ஒரு வாரிசு உருவாகிவிட்டது. அடுத்த நிகழ்ச்சிகளை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். குருராஜா.